ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல கடலோட ராஜான்னு சொல்லப்படுற ஷார்க் பத்தின நமக்கு தெரியாத 5 மிரட்டலான உண்மைகளை பார்க்க போறோம். கடைசி ஃபேக்ட் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச கடல்வாழ் உயிரினங்கள் நேம கமெண்ட் பண்ணுங்க. யார் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்றாங்களோ அவங்க சொன்ன கடல்வாழ் உயிரினங்களை பத்தி தான் அடுத்த வீடியோ. சுறா மீன்களுக்கு காதுகள் வெளியில தெரியாது, ஆனா அதோட கேட்கும் திறன் அசாத்தியமானது. கிட்டத்தட்ட 3000 அடி தூரத்துல ஒரு மீன் நீந்திர சத்தத்தை கூட இதால துல்லியமா கேட்க முடியும். இன்னும் சொல்ல போனா சில சுறாக்களால தண்ணிக்குள்ள இருக்கிற மத்த உயிரினங்களோட இதய துடிப்பு மூலமா வர்ற மின்சார அலைகளை கூட உணர முடியும். பெரிய வெள்ளை சுறாக்கள் எப்பவுமே நீந்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதுங்க நீந்தும் போதுதான் தண்ணி அதோட செவல்கள் வழியா போய் ஆக்சிஜன் உடம்புக்கு கிடைக்கும். ஒருவேளை நீந்துறத நிறுத்தினா ஆக்சிஜன் கிடைக்காம அதுங்க இறந்துடும். அதனால தூங்கும் போது கூட அதுங்க நீந்திக்கிட்டே தான் இருக்கும். சுறா மீனோட தோலை தொட்டு பார்த்தா வலுவலுப்பா இருக்காது, உப்புத்தாள் மாதிரி சொரசொரப்பா இருக்கும். ஏன்னா அதோட தோல்ல குட்டி குட்டியா பற்கள் போன்ற அமைப்புகள் இருக்கு. இது அதுங்க தண்ணியில அதிவேகமா நீந்தவும் மத்த ஒட்டினுங்கள் உடம்புல ஒட்டாம இருக்கவும் உதவுது. சாண்ட் டைகர் வகை சுறாக்களோட வயிற்றுக்குள்ள குட்டிகள் இருக்கும் போதே பலமான குட்டி மத்த பலவீனமான குட்டிகளை சாப்பிட்டுடும். கடைசியில ஜெயிச்சு வர ஒரே ஒரு வீரன் மட்டும்தான் உயிரோட பிறக்கும் போதே இதுங்க வேட்டையாட பழகிடுதுங்க. மனிதர்களை விட சுறாக்களுக்கு தான் ஆபத்து. நான் சொன்னம்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் லாஸ்ட்ல இருக்குன்னு, இதுதான் அது. எல்லாரும் நினைப்பீங்க சுறாக்கள் தான் நம்மளுக்கு ஆபத்துன்னு. ஆனா சுறாக்களை விட மனிதர்கள் தான் சுறாக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கிறாங்க. மீன் மனிதர்களை கடிச்சு கொன்னுடும்னு பயப்படுறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு சுறா கடிச்சு இறக்குற மனிதர்களோட எண்ணிக்கை 5 முதல் 10 தான். ஆனா மனிதர்களால் 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 11,000 சுறா மீன்கள் வரை கொல்லப்படுறாங்க. கடல் உலகத்தோட சமநிலைய பாதுகாக்கிறதுல இந்த சுறாக்கள் முக்கிய பங்கு வகிக்குது. இந்த ஃபேக்ட்ல எந்த ஃபேக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.